வணக்கம். உதயம் செய்திகள். மாதா அகில்யாபாய் கோல்கர் அவர்களது 300வது பிறந்தநாள் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்வு பல்லடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். மண்டல தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அணிப்பிரிவு தலைவர்கள், அணிப்பிரிவு மாநில நிர்வாகிகளும் மண்டல நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக அமைந்தது. भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. சீனிவாசன் அக்கா அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்கள் ராணி அகல்யாபாய் கோல்கர் அவர்களின் 300வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் கண்காட்சியை திறந்து வைத்து இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் மேல் எப்போதும் ஒரு அன்பு காட்டிக் கொண்டிருப்பவர், எந்த நேரத்தில் எந்த உதவி என்றாலும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்கு செய்ய தயாராக இருப்பவர்கள் நமது வானதி அவர்கள். 300வது பிறந்தநாள் விழாவை நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்கு மிக எப்பொழுதுமே ஒரு சிறப்பு உண்டு. அந்த நாடு முழுக்க கொண்டாடப்படக்கூடிய அந்த நிகழ்வில் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டது
மற்றும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்று நமது பாரத பிரதமர் முழங்கினார். பார்வையோடு பொதுநல தன்மையோடு அவர்களுடைய பிராந்தியத்தை ஆட்சி செய்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்மணி இன்னைக்கு சாதாரணமா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே, அடடா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் வீட்டுக்காரர் சின்ன வயசுல இறந்துட்டாரு, என் பையன் மட்டும் ஏன் இப்படி இருப்பான் அப்படின்னு மனசு உடைஞ்சு போற பெண்களுக்கு ஒரு நாட்டையே ஆட்சி செய்கின்ற பெண்மணி தன்னுடைய தனிப்பட்ட இழப்புகள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறம் மனதிலே தாங்கிக் கொண்டு இந்த நாடும் மக்களும் எனக்கு முக்கியம் என வாழ்த்து காட்டிய அந்த சரித்திரம் தான் ராணி அகல்யாபாய் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய 300வது பிறந்த தினம். கடந்த 10 நாட்களாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குறிப்பாக மகளிர் அணியினர் ராணி அகல்யாபாய் ஹோல்கருடைய 300வது ஜெயந்தியை பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தூரை தலைமையிடமாக, அதற்கு பின்பாக மகேஸ்வர் என்கின்ற நகரை தலைநகராக கொண்டு ஹோல்கர் வம்சத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மையோடு நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விதவைகள் மறுமணம், அவர்கள் குழந்தைகள் தத்தெடுப்பதற்கான உரிமை, விவசாயிகள் நெசவாளர்கள் அவர்களுக்கென்று இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்பாடு என இந்திய ஆட்சி நடைபெற்ற பல்வேறு காலகட்டங்களில் 17வது நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில் மத்திய இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், வலிகள் இருந்த போதும் கூட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து ஒரு வளமையான மகிழ்ச்சிகரமான பகுதியாக தன்னுடைய பிராந்தியத்தை மாற்றி காட்டியவர். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து காசி விஸ்வநாதர் கோயில், குஜராத்தில் இருக்கின்ற சோமநாதர் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் மற்றும் ராமேஸ்வரம் வரை அவருடைய தர்ம ஆன்மீக பணிகள் விரிவடைந்திருந்தது. இன்றும் கூட ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய மார்பளவு சிலை ராமேஸ்வரத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்திய நாடு முழுமையும் தன்னுடைய ஆன்மீக பணிகளால் இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்தவர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர். அவருடைய பிறந்த தினத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். எங்கள் தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலும் கூட ஜூன் 2, 3, 4 இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதே மாதிரியான கருத்தரங்குகள், அடங்க கூட்டங்கள், கண்காட்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சீனிவாசன், இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர், இந்த மேற்கு மண்டலத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கோபிநாத் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.